ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கவிஞர் கண்ணதாசனுடைய ஒரு சில கவிதைகளை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பை மோர் ஜென்ரல் க்ராசரி பர்ச்சேசிங் மொபைல் ஆப். இதோட லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸை இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வித் ஆஃபரோட. சரி, வாங்க கவிதைகளை பார்க்கலாம். அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி, ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் மூடன், ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை, தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்து கொள்பவனே மனிதன். கவிஞர் கண்ணதாசன் மனிதர்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. திரும்ப திரும்ப தவறு செய்வன் மூடன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே தவறு செய்துட்டே இருக்காங்கன்னா அப்போ அவங்க அதை திருத்திக்காததுனால அவங்க ஒரு மூடன். அடிக்கடி தவறு செய்வன் அப்பாவி, ஒரு பதட்டத்தில் அடிக்கடி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே தவறை திருப்பி திருப்பி செய்கிறவங்க மூடன். அது மாதிரி தவறே செய்யாதவன் மரக்கட்டை, அவங்களுக்கு ஒரு எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து தான் என்ன தவறு செய்தோம் அப்படிங்கிறத திருத்திக்கிட்டவங்க தான் மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, நான் என்று நினைக்காதீர்கள், நினைத்தால் ஆண்டவன் தான் என்பதை காட்டிவிடுவான். நான் அப்படிங்கிற ஆணவம் ஒரு நாளும் நமக்கு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா கடவுள் தான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நமக்கு காட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக, இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். இதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும். ஏன்னா அவங்க எந்த சந்தர்ப்பத்தில் யார் கூட சேருவாங்கன்னு யாராலையுமே கணிக்க முடியாது. அடுத்தது, இந்த உலகத்தில் வேரில்லாமலும் நீரில்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான். கண்டிப்பாக ஆசைக்கு ஒரு இது தேவையே இல்லை. எல்லாத்துக்குமே ஆசைப்படக்கூடியவங்க தான் மனிதர்கள் இல்லையா? அடுத்து, வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான். கண்டிப்பாக நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது தான் உண்மையிலே நமக்காக உள்ளவங்க நம்ம கூட எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நமக்கு ஒரு வேதனை வரும்போது தான் நம்மளை தாங்கிறதுக்கு யார் இருக்காங்கன்னு நாம் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது, பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை. கரெக்டு தான் இல்லையா? நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளோட சொந்தங்கள் அப்படின்னு நமக்கு கூட இருக்கிறவங்கள விட நம்மளை புரிஞ்சு நம்மளை அறிஞ்சு நம்ம கூட ஒரு உறவு வச்சுருப்பாங்க இல்லையா மற்றவங்க, அந்த நட்பு தான் உன்னதமான உறவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக, அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் இழந்த பிறகு எஞ்சி நிற்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் இழந்ததுக்கு பிறகு நமக்கு அதில் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன தப்பு செய்தோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது தான் ஒரு சிறந்த அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட இந்த காணொலியை கண்டதுக்கு. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச்.